ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி ஒரு பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய சின்ன பொண்ணு கீதிகாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. இந்த விலாகில் நான் 3 நாளாக கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். பர்த்டேக்கு முதல் நாள், அப்புறம் பர்த்டே அன்னைக்கு, பர்த்டேக்கு அடுத்த நாள், இந்த 3 நாளையும் சேர்த்து இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டில் தான் சமைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுக்காக கேரட் அல்வா பண்ணலான்னு சொல்லிட்டு நாளே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் கேரட்லாம் துருவி வச்சுருக்காங்க. நான் இது எல்லாத்தையும் இப்போது அல்வா பண்ண போகிறேன். இதுக்கு டோட்டலாக ஒரு 4 kg கேரட் எடுத்திருந்தோம். இதை துருவினதுக்கு அப்புறமும் இது கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதனால மிக்சியில் ஒரு அடித்து நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் நெய் போட்டு அதில் இந்த கேரட் போட்டிருக்கேன். நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இதுக்கு சேர்த்துக்கணும், ஏன்னா அல்வான்றதுனால. சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த கேரட்டை நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த கேரட்டோட ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் வராமல், பச்சை ஸ்மெல் வராமல் நல்லாயிருக்கும் அல்வா. இதை ஒரு 5 to 10 minutes நல்லா நம்ம வதக்கணும். இப்போ வதக்கி முடித்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு எடுத்து அதை போட்டு கொஞ்சம் கேரட் அந்த அரைச்சதுலேயே சேர்த்து நான் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை நம்ம இந்த கேரட்டோடு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். இதில் டோட்டலாக ஒரு 21 கப் நான் கேரட் போட்டிருக்கேன், துருவின கேரட்டு. இதுக்கு நம்ம ஒரு 10.5 கப்பு பால் சேர்த்துக்கலாம். அப்படியே ஹாஃபாக சேர்த்துக்கணும். 1 கப் கேரட்னால் 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். என்ன ஆகுன்னா கேரட்டோட ஸ்மெல் அப்படியே இருக்கும். நம்ம இந்த பாலில் ரொம்ப நேரம் நமக்கு வெந்து வரும்போது நம்ம கேரட்டோட அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் கேரட் அல்வாவில் கோவா கூட போடுவாங்க. நம்ம இன்றைக்கி கோவா போடலை. ஸோ கோவாக்கு பதிலாக இந்த பாலை சுண்டி அப்படியே நல்லா காய்ச்சி வரும்போது நமக்கு அந்த கோவாவோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா வற்றி நம்ம கேரட் அல்வாக்குரிய அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது எப்படியும் ஒரு 1/2 an hour கிட்ட ஆகும், ஏன்னா குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. அதனால் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கேப்பில் நான் அந்த கேரட் அல்வாக்கு தேவையான முந்திரி திராட்சையை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா தேங்க்ஸ் கிவிங் விலாக்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு நான் ஒரு இன்ஸ்டா பாட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த இன்ஸ்டா பாட்டில் தான் நான் இப்போ பால் காய்ச்ச போகிறேன். எதுக்குன்னா நாளைக்கு பிரியாணி அப்புறம் ரைத்தா பண்ணுறதுக்கு தயிர் நிறைய தேவைப்படும். அதனால் இது ஃபுல்லாக வச்சு பால் காய்ச்சி வச்சிட்டோன்னா, நைட்டு ஊற்றி வச்சிட்டேன்னா எனக்கு காலையில் தயிர் ரெடி ஆயிரும். அதனால் இப்போ பாலை ஊற்றி நான் காய்ச்சறதுக்காக வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா பாலெல்லாம் நல்லா கம்மியாகி அந்த கேரட் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 5.25 கப் அளவு சுகர் சேர்த்துட்டு அதுவும் ரெடியானதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் பர்த்டேக்காக கொஞ்சம் டெக்கரேஷன்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி தான் பர்த்டேக்காக குக் பண்ணிகிட்ருக்கோம். இது சிக்கன் பெப்பர் சிக்கன் செஞ்சு முடிச்சாச்சு. இது தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி, சீரக சம்பா போட்டு பண்ணுறது. ஸோ அதுவும் செஞ்சு முடிச்சாச்சு. ஒவ்வொன்றா செஞ்சு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு சைடு சாப்பாடு, ரசம் அது பண்ணியாச்சு. சன்னா கறி கொஞ்சம் பண்ணேன். அப்புறம் வடை போட்டு வச்சுருக்கோம் ஈவினிங்காக. ஸோ இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரசம்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ரிட்டன் கிஃப்ட்டுக்காக கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பேக்கில் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இந்த பர்த்டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷல் பர்த்டே தான். ஏன்னா இன்றைக்கி கீதிகாவுக்கு மட்டும் பர்த்டே இல்லை, இங்கே பக்கத்தில் எங்களோட ஃப்ரெண்ட் நட்டாஷான்னு இருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணுக்கும் பர்த்டே. அதனால் 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ அதனால தான் 2 தீமில் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஒன்று கீதிகாக்காக யூனிகார்ன் தீமும், இன்னொன்று அந்த நிக்கிதா இன்னொரு பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொன்னேன்ல, ஸோ அவங்களுக்காக டைனோசர் தீமும். இந்த மாதிரி 2 சைடும் நாங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் டேவே முடிச்சிட்டோம். இப்போ எல்லாம் ஃபுட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் தான் எங்களுக்கு பார்ட்டி. ஸோ ஈவினிங் வடையோடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட் அப்படியே டின்னர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இது நட்டாஷா வீட்டில் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க வீட்டில் கீழே பேஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தோம். இதில் பாதி ஃபுட்டு அவங்க குக் பண்ணிட்டாங்க, நான் கொஞ்சம் ரெடி பண்ணேன். ஸோ இது ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். மட்டன் பிரியாணி, பெப்பர் சிக்கன், ரைத்தா, சப்பாத்தி, வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் கேரட் அல்வா, வடை, வெஜ் குருமா, அப்புறம் பன்னீர் சாகி பன்னீர்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறமா அவ்வளோதாங்க. ஸோ அப்புறமா ஜூஸு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தோம்.
கேக் வந்து பெரிய சைஸாக இல்லாமல் ஒரு நார்மல் சைஸ் கேக் வந்து ஒரு 2 கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் 2 தீமில். இது வந்து யூனிகார்ன் தீம், அப்புறமா வந்து டைனோசர் தீம். ஸோ 2 தீமில் வந்து 2 கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரே இடத்துலையே வச்சு பக்கத்தில் வச்சு கேக் கட் பண்ணிக்கிட்டோம். நம்மளோட பர்த்டே பேபி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டாங்க. கண்ணடிச்சு காமின்னு சொன்னதுனால இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆமாம், இந்த ட்ரெஸ் இந்த மாதிரி ஒரு கோல்டு அண்ட் ஹாஃப் ஒயிட் கலரில் தான் ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். குழந்தைங்க எல்லாம் ஃபுல்லாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஹாய், யாருக்கு இன்னைக்கு பர்த்டே? யாருக்கு? கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கேம்ஸ்லாம் குழந்தைங்களுக்காக வச்சுருந்தோம். மியூசிக்கல் சேர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபுல்லாக ஒரே டான்ஸ் தாங்க. டான்ஸு, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருந்த மாதிரி தான் கீதிகாவோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஸோ அன்றைக்கி பார்ட்டி முடிய ஆல்மோஸ்ட் நைட் ஒரு 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணோம்ல. ஸோ நைட் ரொம்ப லேட் ஆனதுனால குழந்தைங்கனால ஓப்பன் பண்ண முடியல. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க, எப்போது கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வேலை வந்து கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான். ஓகே, காமி, ஒன்றுன்னா காமி. மெதுவா பண்ணுங்க. மேலே தூக்காமி. ஜம்ப் ஷூட் அழகா இருக்குல்ல இந்த கலரு. வீடியோ எடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட் வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து பறந்து வந்த கிஃப்ட்டு. என்னோடய ஃப்ரெண்டு லக்ஷ்மி வந்து அங்கேருந்து ஆர்டர் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ லக்ஷ்மியும் நானும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது. ஸோ அதனால தான் தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கான்னு சொல்லிட்டு பேர் வந்து அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம பேசலாம். இந்த கிஃப்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து இந்த யூனிகார்ன் வந்து கீதிகாக்கு பிடிக்குன்றதுனால பெட்ரூமில் வந்து இந்த ஃப்ரேம் போட்டு மாட்டுற மாதிரி இந்த மாதிரி பிரிண்ட் எல்லாம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஒரு பர்பிள் கலரில். நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட்டு வந்து ஒரு லைட் மாதிரி, நைட் லேம்ப் மாதிரி. ஸோ இது வந்து நம்மளே வந்து உள்ளே டெக்கரேட் பண்ணுற மாதிரி நிறைய இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இல்லை லைட் எரியும். ப்ளூ கலர் லைட், பர்பிள் கலர் லைட்லாம் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணி அதுக்கு பேட்டரி போட்டு. ஓகே, சரி, எடுத்து வச்சுருங்க. உள்ளே வச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது 2 வந்து கிஃப்ட் இல்லை, ரிட்டன் கிஃப்ட்டுக்காக இதுதான் கொடுத்துருந்தோம் நாங்கள். ஸோ இந்த கப் செட் மாதிரி அதான் இருக்குது. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். அதையும் எடுத்து இங்கே வச்சுட்டாங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணலாம். மெதுவாக ஓப்பன் பண்ணும் கீதிகம்மா. தட்ஸ் ஓகே. ஓகே, என்னதுடா? கிஃப்ட் அது Frozen 2 படம் இருக்குல்ல, அந்த எல்சா ஆனா ரிஸ்க் எடுத்து அது டெட் ஃபால்ஸ்க்கு போவாங்க. அதுவா? அது ஓ, நல்லா இருக்கு. பென் எல்சா ஆனா ஓவா. ஓகே ஓகே, பிடிச்சிருக்கா கிஃப்ட்டு? நல்லா இருக்கா?
நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட்டு தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிட்டன் பண்ணி மேக்கப் பண்ணி விளாட்ற மாதிரி ஒரு கிட்டு. கீதிகாவுக்கு வந்து மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் குழந்தைங்க ஒவ்வொன்று லைக் பண்ணுவாங்கள்ல. இந்த வயசில் வந்து அதுக்கு இந்த மேக்கப் பண்ணுறது, ட்ரெஸ் பண்ணுறது, பிரின்சஸ் ட்ரெஸ் போடுறது, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால இந்த வருஷம் வந்து சும்மா ஒரு குட்டியாக ஒரு மேக்கப் கிட் மாதிரி வாங்கி கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட். யார் வாங்கி கொடுத்தானா, சுதீக்ஷா வந்து கீதிகாவுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. சுதீக்ஷாவோட சேவிங்ஸ்லேருந்து இந்த மாதிரி வாங்கி தரணும்னு சொல்லி பர்த்டேக்காக அவங்க தங்கச்சிக்காக இது வாங்கி கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் கீதிகாவோட 4th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க எங்கள் சேனலுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 டேஸை வந்து கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.